தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க தொண்டர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். அதிகாலை முதலே அங்கே தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கும் நிலையில் எவ்வளவு பேர் வருவார்கள் என கணிக்கப்பட்டிருக்கு? என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டு அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள்? கள தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதலே தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமே தாவேகாவுடைய வரவேற்பு பேனர்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதலே தொண்டர்கள் வர துவங்குகிறார்கள். அவர்களுக்கு 2400 பேர் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் என்று 2400 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே தற்போது மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலைமை கழகத்தின் சார்பில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு அந்த அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே தற்போது இந்த மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இருந்தாலும் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் தமிழகத்தில் பல இடங்களிலிருந்து தற்போது இங்கே தொண்டர்களானது குவிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று இரவு முழுவதே பல இடங்களில் இந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமே பேனர்கள் விஜயை வரவேற்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர்கள், அதாவது தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து மண்டபத்தை நோக்கி வரும் தொண்டர்களை வரவேற்க விஜய் பாடல்களை பாடி மங்கள இசை வைத்து அவர்களை வரவேற்று வருகிறார்கள். முதற்கட்டமாக விஜய் வருவதற்கு முன்னதாக இந்த தொண்டர்கள் வந்தவுடன் அவர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடையாள அட்டையை பூஜை செய்து தனித்தனியே பூஜை செய்து அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலர் குஷி ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தொண்டர்கள் வர துவங்கியிருக்கிறார்கள். தற்போது பார்க்கும் இடமெல்லாம் தாவேகா தொண்டர்களால் இந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமே நிரம்பி இருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, பல இடங்களில் வாகன நெரிசலும் பார்க்க முடிகிறது. இந்த 2400 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக ஒரு 3000 பேருக்கு மட்டுமே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய தொண்டர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே தற்போது உள்ளே வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.